நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இதுக்கு மேல பேச்சே இல்லைங்க. விஜயோட ஆட்டம் தான் இதுக்கு மேல ஆரம்பிக்க போகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்களே அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி குடோனை பற்ற வைக்க சொல்லிடுறாங்க. கரெக்டாக அவங்களும் குடோனை பற்ற வச்சுறாங்க. அந்த சமயத்தில் திடீர்னு ஃபோன் வர மாதிரி அதிர்ச்சியாக ஃபோன் எடுத்துன்னு உட்காந்து அப்படியே சும்மா ஷாக்கிங்லேயே இருக்காங்க. ஐயோ என்னங்க சொல்கிறீங்க, எப்படி ஆச்சு, இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறாங்க. அடி பாவி, பண்ணுறதெல்லாம் நீ தான் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ஷன் பண்றேன். நம்ம விஜய் வந்து என்னக்காச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம விஜய் கிட்ட நம்ம குடோன் வந்து பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்காண்டா கிழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஐயோ என்னக்கா இப்ப என்ன பண்றது, இது யாரை வேணும்னு செஞ்சு சதித்திட்டு இருந்தாங்க, தொடர்ந்து பிரச்சனை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அதிர்ச்சி ஆயிருது நம்ம ராஜேஸ்வரிக்கு. ஐயோ கம்ப்ளைண்ட் அதனா கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் நம்மள பிடிச்சி சும்மா உண்டுல ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லா வெளுத்து வாங்கிடுவாங்களே. அதனால இப்போதைக்கு நம்ம எதுவும் வாய் திறக்க வேணாம், கமுக்கமா நமக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் மர்மம் இல்லாத முடிச்சாவுமே போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போது தெரியலையே. கடவுளே, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்க போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. எல்லாமே அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு பக்கம் போனா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பார்த்துட்டு போகணும். அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்க. இல்லைன்னா எது ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இவ்வளவு பிரச்சனையெல்லாம் வந்துக்குது, இதுக்கு நடுவில் அடுத்து என்ன நடக்க போகுது உடனே பாக்கணுமே. அப்படியே சும்மா கொந்தளிக்கிறாங்க. இப்ப என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. சும்மா பத்திரகாளி மாதிரி ருத்ர தாண்டத்துல இருக்காங்க. இதுக்கு நடுவில் இனிமே பிரச்சனைல தடையிடவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துகிட்டு தான் போயின்னு இருக்கு. இந்த பிரச்சனை எப்படி முறியடிக்கலாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா யோசனை இருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன சும்மா நான் விடமாட்டேங்க யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல தான் இருக்காங்க. அடுத்த நாள் கரெக்டா இந்த மாதிரி எல்லாரும் வந்து உன்னை பார்க்கணும் ஷேர் போட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி வர சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வெளியே வராரு. வந்த உடனே அங்கே வர்றவங்க எல்லாருமே நம்ம விஜய்க்கு ஒரு ரெஸ்பான்ஸும் தரல. விஜய் பார்த்ததும் அப்படியே சும்மா இரிட்டேட் ஆன மாதிரி பேச வச்சுன்னு அந்த பக்கம் போயிடுறாங்க. விஜய்க்கு ஒன்றும் புரியல, குழப்பமாக இருக்கு. ஏன் சார் என்ன ஆச்சு, ஏன் என்ன எல்லாரும் அவாய்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சார் நீங்க பண்ணது எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீங்க பண்ண வேலைக்கு தான் இப்ப எல்லாமே நாங்க அனுபவிச்சுன்னு இருக்கோம். நீங்க பண்ணது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு செஞ்சு விட்டீங்கல்ல. அப்படியே சும்மா ட்ரிங்க் பண்ணிட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்தி என்ன அடிச்சு, சார் உங்களை நான் அடிச்சுனா என்ன சார் வாய்க்கு அந்த மாதிரி பேசுறீங்க, அந்த மாதிரி செய்யற ஆளா சார் நானே, என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல விஜய் நீங்க அப்ப போதையில இருந்தீங்க, அதனால உங்களுக்கு சுயநலம் இருந்திருக்காது. இப்ப நாங்க கரெக்டா ஒரு முடிவு எடுத்திருக்கோம் கமிட்டில இருந்து. ஏன்னா எல்லாமே ஷேரிங்ல போயின்னு இருக்கிறது, உங்களோட ஒருத்தரோட சுயநலத்துக்கோசரம் உங்க மைண்ட் டிஸ்டர்பா இருக்குன்னா அது உங்களோட வச்சுக்கணும். ஆனா நீங்க கம்பெனியும் லாஸ் பண்றீங்களாட்டுங்குது. ஒரே நாள்ல எவ்வளவு லாஸ் தெரியுமா, 3 கோடி லாஸ். இன்னைக்கு மட்டும் 15 கோடி. இப்படியே போச்சுன்னா ஒரே அடியா கம்பெனி இழுத்து மூட்டு போயிட்டீங்கன்னா எங்களோட ஷேரிங்க ஒரே அடியா க்ளோஸ் ஆயிரும். அதனால இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உங்க வீட்டுல வேற யாரானாதான் இந்த போஸ்ட்ல இருக்கணும் இதுக்கு மேல கம்பெனியை ரன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேச, இதுதான் முடிவு, இதுக்கு ஓகே சொன்னீங்களா நாங்க வந்து பார்ட்னர்ஷிப்ல இருப்போம், இல்லைன்னா இப்பயே கேன்சல் பண்ணிட்டு அதர் கம்பெனில போயிட்டு நாங்க ஜாயின் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விஜய்க்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. உடனே ராஜேஸ்வரி இருந்துன்னு என்னடா விஜய் இப்படி சொல்றாங்க, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இந்த மாதிரி கேட்டா உடனே நீ தான் இருக்கலக்கா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி எதிர்பார்க்கறாங்க. சரி ஓகே நான் என் மனைவி இதுல இது பண்ணி ஒரு இன்வால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்க மனைவிக்கு என்ன தெரியும், உங்க மனைவி இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் இருக்கா, அவங்க எதனா கொஞ்சமான தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லிக்கு இது வரைக்கும் முன் அனுபவம்னு எதுவுமே இல்லைங்க. அவங்க இப்பதான் ப்ரெஷரா வராங்க, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க அவ்வளவும் படிக்கல, அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. திறமை தான் முக்கியம், படிப்புன்றது நார்மலா அது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு மற்ற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது தான். மற்றபடி திறமைன்னு இருந்தால் அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், அதை வச்சு நம்ம கம்பெனியை ரன் பண்ண போயினே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்றாரு. உடனே அவங்க இருந்தாலும் சரி ஓகே நாங்களும் அதை தான் சொல்ல வந்தவங்க, மனைவி தான் கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி வந்து இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, இந்த வீட்டுக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரி கணக்கு தான். அவங்களே ரெஃபர் பண்ண சொல்லி சொன்னாங்க, ஆனால் அவங்கள பண்ணுறதுக்கு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்டம் இல்லை. ஏன்னா திடீர்னு அவங்க கனடா எதனா கிளம்பி போயிட்டாங்கன்னா அப்போ நம்மளோட ஷேர் எல்லாமே ஒரு பக்கம் திவாலாயிரும், அதனால எல்லாத்தையும் நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க எல்லாம் சொல்றாங்க. அதை சொன்னதான் அப்படியே நம்ம ராஜேஸ்வரி மூஞ்ச பாக்க இஞ்சி தண்ண குரங்காட்ட இருக்கு. ஒரு பக்கம் போயும் அந்த கேடுகெட்ட மல்லியாவை வைக்கிறாங்க. ஐயோ கடவுளே, இதெல்லாம் கேட்கும் போது என் ரத்தம் கொதிக்குது, அப்படியே கண்ணு செவக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுன்னு இருக்காங்க. என்னங்க பண்றது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துதான் அவனும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு சொன்னா வாழ்க்கையில நடந்துருமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம முன்கூட்டியே தயாரா இருக்கணும். தயாரா இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சரி இதெல்லாம் போனது போச்சு ஆனது ஆச்சுடா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் எல்லாமே முடிச்சிடறாரு. பக்கம் சைன் அத்தாரிட்டி எல்லாமே நம்ம மல்லிகை இது பண்ணிட்டு நம்ம ராஜ
ராஜேஸ்வரி ஒரு செல்லா காசு மாதிரி சும்மா ஐடியாஸ் கொடுக்கலாம். ஆனா நம்ம மல்லிக்கு அந்த ஐடியாவும் வேணாம், நீங்க எங்க கூட இருந்தா போதும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தான் ஒரு பக்கம் கூப்பிடுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனில இதுக்கு ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க, இவங்களோட ஒரு அடியும் இதுக்கு மேல எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போறோம். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக, டாடா, பை பாய், வட்டா மாமே.